இந்தா வந்துட்டேன் ராசா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து ஈதோடைய சிக்கன் பிரியாணி தான் பார்க்க போகிறீங்க. ஸோ 3 kg ஆஃப் சிக்கன் பிரியாணி, 5 kg ஆஃப் சிக்கன் போட்டு செம்மையாக பண்ணியிருக்கோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஒரு 100 கிராம் நெய் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் வந்து ரீஃபண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். ரெண்டுமே லைட்டாக சூடானதுமே நம்ம பிரியாணிக்கு ஏற்ற பட்டை, கிராம்பு, ஏலக்காய் மெஷர்மெண்ட்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வந்து 1.5 கிலோ வெங்காயம் நல்லா மெலிசாக வெட்டி எடுத்திருக்கேன். பட்டை, கிராம்பெல்லாம் காஞ்ச பிறகு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. இந்த மாதிரி பொன்னிறமாக வரணும். அப்படியே எண்ணெயில் மிதக்கணும் வெங்காயம். இதுதான் அதோடைய ரைட் டைம். இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பூண்டை விட இஞ்சியோட குவான்டிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பிரியாணிக்கு எப்போவுமே இஞ்சி கொஞ்சம் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதையுமே நல்லா கீழே பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட் வந்து நம்ம எண்ணெயில் கரையணும், அதான் அதோடைய கன்சிஸ்டன்சி. இந்த மாதிரி டைமில் பார்த்திங்களா, இந்த மாதிரி கரையணும். கரைஞ்ச பிறகு 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள். ஏன்னா இதில் பச்சை மிளகாலாம் ஆட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து 50 கிராம் ஆட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து தக்காளி, அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா ஒவ்வொன்றையுமே மிக்ஸ் பண்ணி நல்லா அதோட எண்ணெயிலே நல்லா காயணும். இந்த மாதிரி பச்சை மிளகா ஆட் பண்ணிட்டீங்க. கொத்தமல்லி அளவு பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. புதினா வந்து அரை கைப்பிடி எடுத்துக்கோங்க. இதுதான் அதோடைய மெஷர்மெண்ட்டு. ரொம்பவும் நிறையா போட்டால் அந்த ஸ்மெல் மட்டும் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ மீடியமாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து மல்லி, கரம் மசாலா, அதுக்கப்புறம் கர்டு நல்லா புளிச்ச தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க. நான் 1/2 லிட்டர் எடுத்திருக்கேன். இல்லை 1/4 லிட்டர் மட்டும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி 1/4 லிட்டர் வந்து சிக்கனில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். சரிங்களா, 5 kg சிக்கனில் வந்து தயிர், லெமனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சு அதுக்கப்புறம் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் சிக்கன் நல்ல ஜூஸியாக இருக்கும். அப்படியே பிரியாணியில் சிக்கன் தனியாக இல்லாமல் ஒரு ஜூஸினஸ் உங்களுக்கு வேணும்னா இந்த கர்டோட நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். இப்போது இந்த கிரேவிலேயே அந்த சிக்கன் நல்லா குக் ஆகணும். கொஞ்சம் குக் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து அரிசி எடுத்துருக்கோமோ அந்த பாத்திரத்தில் தண்ணி எடுக்கணும். இப்போ ஒரு பவுல் ஃபுல்லாக நீங்கள் அரிசி இருக்குன்னா அந்த பவுலில் 2 1:2 ரேஷியோவில் இதில் ஃபஸ்ட்டு வந்து 1 pot ஆஃப் தண்ணி நான் ஆட் பண்ணிடுவேன் சிக்கனில். சிக்கன் வெந்த பிறகு நெக்ஸ்ட்டு 1 more bowl. சரிங்களா, 1:2. ஒரு சட்டி ஃபுல்லாக ரைஸ் எடுத்துருக்கேன்னா அந்த சட்டியில் 2 பங்கு எடுத்துருக்கேன் தண்ணி. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணியாச்சு. செகண்டும் சிக்கன் குக் ஆனது பிறகும் ஆட் பண்ணிட்டேன். நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ரைஸ் பார்த்திங்கன்னா இந்தியா கேட் தான் வாங்கியிருக்கேன். நல்லா பழைய அரிசியை பார்த்து வாங்கிக்கோங்க. ஊற வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. தண்ணியெல்லாம் ட்ரைன் ஆன பிறகு நல்லா அப்படியே கொதிக்கிற தண்ணியில் இந்த மாதிரி சிக்கன் கொதித்து வரும் பார்த்திங்களா, அப்போ தான் நீங்கள் ரைஸ் ஆட் பண்ணணும். அப்போ தான் போட்ட ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா குக் ஆகிடும். போட்டுமே ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. மூடி வச்சு டக்குன்னு பார்த்திங்கன்னா மேலே இந்த மாதிரி தண்ணி இருக்கணும் கொஞ்சம். இந்த மாதிரி டைமில் தான் நீங்கள் தம் பண்ணுறதுக்கு கரெக்டான இருக்கும். இவ்வளோ தண்ணி இருக்கே அப்படிலாம் ஒரி பண்ணிக்க வேணாம். நீங்கள் எவ்வளோ தண்ணி இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியூஸ் பேப்பர் போட்டு நீங்கள் மேலே தம் பண்ணிட்டீங்கன்னா எக்ஸஸாக உள்ள தண்ணி எல்லாமே அப்சர்வ் ஆயிரும். சரி, ஃபினிஷிங்காக ஒரு கொஞ்சம் நெய் போட்டு தம் பண்ண போகிறோம். உங்களுக்கு வேணும்னா இதை ஆட் பண்ணிக்கோங்க. தம் போட்டாச்சு. தம் போட்டு கரெக்டாக ஒரு 10 நிமிஷம் சிம்மில் வச்சிடணும் அடுப்பை. சரிங்களா, இப்போ பாருங்கள் தண்ணி இல்லவே இல்லை, ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. இப்போ உள்ளே எடுத்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜூஸியாகவும் சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிரியாணி செய்கிறதுக்கு கொஞ்சம் பொறுமை வேணும். ஸோ ஒவ்வொரு மசாலாவும் 1 by 1 ஆட் பண்ணும்போது நல்லா வெயிட் பண்ணி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் இதை விட செம்மையான சிக்கன் பிரியாணி செய்யலாம்.
நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ நம்ம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.